தம்பியும் வாழ்ந்துருந்தாங்க. அண்ணன் நல்லா வசதியாக வாழ்ந்திருந்தாங்க. தம்பி ரொம்ப வறுமையாக வாழ்ந்தார். அண்ணன் தம்பி அண்ணனிடம் சென்று அண்ணன்கிட்ட தம்பி பசுவை கேட்குறான். இதுக்கு அண்ணன் ஒரு ரூல்ஸ் சொல்கிறேன், அந்த ரூல்ஸை நீ செஞ்சினா தான் உனக்கு பசு அப்படின்னு சொல்கிறான். ஓராண்டு காலம் நீ என் நிலத்துல உழைச்சினா உனக்கு பசு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுறான். தம்பி ஓராண்டு நேரத்தில் உழைத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சோட அண்ணன் பசுவை கேட்குறாங்க. அதே ஒரு வழக்காக போயிடுச்சு. வழக்கை விசாரித்த பெரியவர் 3 குதிரை கேட்டார். இந்த குதிரைக்கு யார் சரியான விலை சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் பசு என்று சொன்னார். அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் போய் யோசிச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பெரியவர் சந்திக்க அண்ணனும் தம்பியும் போகிறாங்க. போனப்ப அண்ணனை கூப்பிட்டாங்க பெரியவர். முதல் புதிய மனிதனுக்கு வயிற்றை நிரப்புவது எது? அறுசுவை உணவு. அறுசுவை உணவை சாப்பிட்டால் வயிறு நிரப்பும். அது மனிதனுக்கு பசிக்காது. மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? பணம். பணம் பெட்டி நிறையாக இருந்தால் மனிதனுக்கு சந்தோஷமாக. மூன்றாம் புதி அதிக வேகமாக செல்வது எது? வேட்டை நாய். அதுதான் வேகமாக செல்லும். நீ சொன்ன பதில் எல்லாமே தவறு. அடுத்த நாள் தம்பியை அழைக்கிறேன். மனிதனுக்கு வயிற்றை நிரப்புவது எது? பூமி. பூமி இருந்தால் நம்மளுக்கு காய், கனி, அரிசி ஆகியவற்றும் எல்லாமே கிடைக்கும். மனிதனுக்கு மிக தருவது எது? தூக்கம். தூங்கினா நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். அதிக வேகமாக செல்வது எது? மூளை ஓட்டம். நினைத்தால் எங்கேயும் போகலாம். தம்பி சொன்ன